உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. சோ உலக பொருளாதார அமைப்பு தான் இந்த வருஷத்துக்கான உலக பாலின இடைவெளி குறியீடு, அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் 2025 இப்போ வந்து உலக பொருளாதார அமைப்புனால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தரவரிசைக்கு இதுல எத்தனை நாடுகளை தரவரிசைப்படுத்திருக்காங்க? மொத்தமா 148 நாடுகளுக்கான பட்டியல் தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். அதுல இந்தியா பாத்தீங்கன்னா 131வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ இந்தியா வந்து பின்தங்கி இருக்கா முன்னேறி இருக்கா இந்த பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது பின்தங்கி இருக்கு. போன வருஷம் 2024 146 நாடுகளுக்கான இந்த பாலின இடைவெளி குறியீட்டுல இந்தியா வந்து 129வது இடத்துல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 131வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கு இந்தியா. இந்த பாலின இடைவெளி குறியீடை எப்படி ரிலீஸ் பண்றாங்க, எதன் அடிப்படையில ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 முக்கியமான காரணிகளின் அடிப்படையில தான் ரிலீஸ் பண்றாங்க. அது என்னன்னா ஜெண்டர் கேப் அப்படின்னாலே அந்த மீனிங்லேயே உங்களுக்கு தெரியும், பாலின இடைவெளி. சோ சமூகத்துல பாத்தீங்கன்னா ஆண் பெண்கள் வந்து சமமாக நடத்துவது கிடையாது. அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்லயும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இருக்கணும், அவங்க படிக்கக்கூடிய கல்வி, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இரு பாலினத்தவருக்கும் இடையிலான ஆண் பெண்ணுக்கு இடையிலான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, அதுக்கடுத்து கல்வி வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வாய்ப்பு, அப்புறம் சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு, நெக்ஸ்ட் அரசியல்ல அதிகாரம் அளித்தல் சொல்லிட்டு இந்த 4 முக்கியமான காரணிகளின் அடிப்படையில தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க உலக பொருளாதார அமைப்பு. அதுலதான் இந்தியா வந்து 131வது இடத்தை பிடிச்சிருக்கு. சரி, இந்தியா பாத்தீங்கன்னா பாலின சமத்துவத்துல பாத்தீங்கன்னா 64.4% மதிப்பெண்களை பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்துல ஒட்டுமொத்த செயல்திறன் பாத்தீங்கன்னா 0.3 புள்ளிகளை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த இண்டெக்ஸ்ல. நெக்ஸ்ட் பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, இந்த 4 காரணிகள் பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு காரணியான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்புல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 40.7% பாலின சமத்துவத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்துல 45.9% புள்ளிகளை பெற்று இந்த அளவுக்கு பாலின சமத்துவத்தை எட்டியிருக்கு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. கல்வி பிரிவுல 97.1% பாலின சமத்துவத்தை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல வந்து இந்தியா வந்து இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்று 131 பிளேஸ்ல இருக்கு, 131st பிளேஸ்ல. கடைசி இடம் மொத்தமே 148 நாடுகளோட பட்டியல் தான் இந்த ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் சொன்னோம். அதுல லாஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் தான் கடைசி இடத்துல இருக்கு. தெற்காசியாலே பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த நாடாக, பாலின இடைவெளி குறியீட்டுல மிகச்சிறந்த நாடாக வங்கதேசம் பாத்தீங்கன்னா தெற்காசியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.